ஆனா தகப்பன் பாருங்க, தான் பெற்ற பிள்ளை மீது உண்மையான பாசத்தை வைத்தார். அது போல இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் மீது உண்மையான பாசத்தை வைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் பாசம் வச்சதுனாலதான் அப்படியாப்பட்ட பாரமான சிலுவையை சுமந்து உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக அந்த சிலுவையை சுமந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இப்ப உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் பிதாவினிடத்துல போயிட்டு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரா? அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. இயேசுவை பற்றி நீங்க நன்றாய் தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. ஆகவே இயேசுவை நீங்க இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ளுங்க. இன்னும் அதிகமாய் இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னும் இயேசுவை அதிகமாய் நீங்க தேடுங்க. ஏன்னா இது கடைசி காலமா இருக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் என்று நம்முடைய வேதாகமம் சொல்லுது. அதே போல பொல்லாத காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நீயும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நீங்க நேசிச்சீங்கன்னா, உண்மையாய் நீங்க உடைய இருதயத்துல ஏற்றுக்கொண்டீங்கன்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அந்த இளைய குமாரனுக்கு ஒரு நல்ல மறுவாழ்வை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் அற்புதங்களை செய்வார். அநேக நாட்களிலே ஆண்டவர் மனிதனாய் வந்து அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அநேக சுகம் பெற்றாங்க. அநேக பலவீனங்கள் மாறினது, அநேக கண்ணீர் மாறினது, அநேக வியாதி தீரினது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில அதெல்லாம் எனக்கு வேணும்.